ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியான தாள்கள்னு சொல்கிறேன். அப்போ என்ன தாள்கள் அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நாளை நாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி தை மாதத்தில் வருது. இந்த ஏகாதேசியில் நாளை நாள் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு சேர்த்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெருமாளை கும்பிடாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா பணக்கார கடவுளாக உலா வரவர் பெருமாள் தான். பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய உகந்த நாட்கள் இருக்குது. ஒரு உகந்த நாட்கள்னால் அது அவருக்கு உகந்த இந்த ஏகாதேசி திதியை சொல்லலாம். ஏகாதேசிங்கிறது ஒரு அற்புதமான திதி. இந்த திதியை பற்றி நிறைய நான் புராண கதைகள்லாம் உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கு எந்த அளவுக்கு ஏகாதேசி முக்கியங்கிறது தெரிஞ்சிருக்கோ. ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் ஏகாதேசியை பற்றி உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை கமெண்டில் தெரிவிங்க. அது புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி வளர்பிறை தேய்பிறை என 2 தினங்களில் வரும். அதன்படி இப்போ தை மாதத்தில் நாளைய சனிக்கிழமை வளர்பிறையில் வருது. ஆக்சுவலி 10வது மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி ரொம்ப புனிதமான ஒரு ஏகாதேசியாக கருதப்படுது. காரணம் என்னடா, இந்த ஏகாதேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய விதியை மாற்றும் என்று சொல்லப்படுது. மற்ற ஏகாதேசியில் கூட விதி மாறுவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் தையில் வரக்கூடிய ஏகாதேசியில் விதி மாறுவது உடனடியாக நடக்கும். அதனால் தையில் வரக்கூடிய ஏகாதேசி ஒரு பொன்னான ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இந்த ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயம் கோடான கோடி புண்ணியம் சேரும். ஆக்சுவலி ஏகாதேசியில் நாளை நாள் காலையில் குளிக்கும் போதே என்ன செய்யணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இல்லைனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, சனிக்கிழமை அதுவுமா ஏகாதேசி வருது. அப்போ சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏகாதசி வரும்போது ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அப்போ நாளை நாள் சூட்சமமாக சில விஷயம் செய்யணும். அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்ற ஆசை நம்மள எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எல்லாராலையும் நினைத்த மார்மகத்தில் பணம் காசு சம்பாதித்து விட முடியாது. நினைத்த உடனே ஆக்சுவலி கோடீஸ்வரனாகவும் மாற முடியாது. இது எல்லாவற்றுக்கும் நேரமும் காலமும் கைகூடி வர வேண்டும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நாம் தேடி செல்வதில் எந்த தவறும் கிடையாது. இது தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மாதம். பணக்கார யோகம் பெற இதுவும் ஒரு நல்ல மாதமாக இருக்கு என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளை நாள் ஏகாதேசி வந்திருக்கு. அப்போ நாம் சரியாக இதை பயன்படுத்தி கொண்டால் நம்மளுடைய பண கஷ்டம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தீரும். பண கஷ்டம் தீர நாளைய தை மாதம் சனிக்கிழமை ஏகாதேசியில் பெருமாள் கோவிலில் இந்த பொருளை வாங்கி எடுத்து செல்வது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு மறக்காமல் அதை வாங்கி எடுத்துகிட்டு கொண்டு போய் கோவிலில் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. ஸோ தையில் சனிக்கிழமை நாளை நாள் ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு செய்கிறது. இது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா குபேரருடைய அருளை பெற முடியும். குபேரர்கிட்டையே கடன் வாங்கினவர் பெருமாள். ஸோ பெருமாளை பணக்காரர் என்று சொல்கிறோம். பெருமாளே குபேரர்கிட்ட வாங்கின கடனை இன்றளவு அடைச்சிட்ருக்கிறாரு. அப்பேற்பட்ட குபேரருடைய அருளை பெறுவது ஈஸியாக நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை ஏகாதேசியை நாளை நாள் நாம் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏகாதேசியில் நாம் பெருமாள் வழிபாடு செய்து நிச்சயம் பயனடையணும். அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க.
தையில் வரக்கூடிய சனிக்கிழமை ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த அவுளை வந்து வாங்கி கொள்ளுங்க. பெருமாளுக்கு ரொம்ப உகந்த அவுள் வந்து வாங்கி கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ண பரமாத்மா குலசேரருடைய கதை, அதாவது குசேலருடைய கதை, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், குசேலருடைய கதை. ஏழையாக இருந்த குசேலன் தன்னுடைய நண்பர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒரு கைப்பிடி அவுளை பாசமாக வாங்கி கொடுத்தாரு. அந்த அவுளை பிரசாதமாக சாப்பிட்ட கிருஷ்ண பரமாத்மா குசேலர் வீட்டில் செல்வ மழையை பொழிய செய்தார். இதுதான் அந்த கதை. இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாமையும் இருக்கும், தெரிஞ்சுக்குங்க. அவுள் வந்து ரொம்பவே பெருமாளுக்கு உகந்தது. அவுளை வாங்கி கொடுத்து தான் குசேலன் பெரிய பணக்காரராகவே ஆனார். அதனால் நாளைய தை மாதம் சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஏகாதேசியில் பெருமாள் கோவிலுக்கு அவுள் வாங்கி எடுத்து செல்லணும். அதை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைக்கணும். தேவைப்பட்டால் இந்த அவுளில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நாளை நாள் நாம் ரெடி பண்ணி இந்த பொருளை பெருமாளுக்கு வாங்கி வைத்து நைவேத்தியம் செய்துவிட்டு பெருமாளிடம் உங்களுடைய பண கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. பெருமாளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது கண்டிப்பாக துளசி வாங்கி செல்லணும். மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுக்கணும். வழிபாட்டை இந்த மாதிரி கோவிலில் முடித்து விட்டு நெய்வேத்தியம் வைத்திருப்பீங்கள, அதை திரும்பி வாங்கி கொள்ளுங்க. அந்த அவுளை கண்டிப்பாக பெருமாள் கோவிலில் நாளை நாள் பக்தர்கள் வருவாங்க. அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட கொடுங்க. இது கண்டிப்பாக வந்து நாளை நாள் செய்யணும். நாளை நாள் தை மாத சனிக்கிழமை இந்த ஏகாதேசியில் இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் பண கஷ்டமானது தீரும். குசேலர்களை போல கோடி கோடியாக செல்வ மலையில் நினைய நமக்கு அந்த பெருமாள் வாய்ப்பு கொடுக்க போக மாட்டார், கண்டிப்பாக கொடுத்துருவார். நம்ம பண கஷ்டத்தை தீர்த்து வைக்க நிச்சயம் ஒரு வாய்ப்பை அவரே வந்து காட்டி கொடுப்பாரு. அந்த ஒரு இதோடு இந்த வீடியோவை வந்து நான் நிறைவு செய்கிறேன். ஆக்சுவலி இந்த அவுள் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் அவுள் வந்து நிறைய பேர் வந்து சாதாரணமான ஒரு சாப்பிட்ற பொருளாக வந்து கண்டுக்காமல் விட்டுடுறோம். ஆனால் அவுளுக்குள்ள இவ்வளோ ஒரு பவர் வந்து இருக்குது. அவுள் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது பெருமாளுக்கு அது ரொம்ப மனசு குளிர்ந்து போயிடும். அதனால் பெருமாள் நம்ம வேண்டக்கூடிய வரத்தை தந்துடுவார். இப்படி தான் குசேலன் வந்து என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருந்து அவுளை கொடுத்து கோடி கோடியாக பணம் சம்பாதித்தார். கோடி கோடியாக அவருக்கு பணம் கொட்டுச்சு. ஸோ அதுபோல் நாமளும் பெருமாளுக்கு வந்து இந்த அவுளை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கலாம். அவுள் வந்து நாளை நாள் வெறும் இதுவாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுள் வந்து நாளை நாள் நீங்கள் வந்து தாளித்து கூட கொடுக்கலாம். அவுள் வந்து காரமாக தாளிப்பு போட்டு கூட கொடுக்கலாம். இல்லை அவுள் வந்து இனிப்பு மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை அவுளில் வந்து பொங்கல் செய்யலாம், அவுளில் பாயாசம் செய்யலாம். இந்த மாதிரி இனிப்புகள் கூட செய்து அதை கூட பிரசாதமாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம், நீங்கள் நாளை நாள் கொடுங்க. ஆனால் அவுள் வந்து நாளை நாள் ஒரு 10 பேருக்காவது கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் அதை சாப்பிட்டாங்கனாவே பெருமாள் மனசு திருப்தி ஆகும். ஆக்சுவலி அவுளுக்குள்ள நிறைய ஒரு எனர்ஜியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அது கண்டிப்பாக வந்து நம்ம உடலுக்கு வந்து தேவை. அந்த எனர்ஜி வந்து நாம் பெறும்போது ஆற்றல் நமக்கு அதிகமாகும். ஸோ அதனால் அவுள் கொடுக்கறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. கொடுக்காம மட்டும் இருக்காதீங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அனைவரும் பயனடையணுங்கிறதுனால தான் இந்த முக்கியமான தாள்களை ஃபுல்லாக இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதை பொறுமையோடு கேட்டுட்டு இருந்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதற்கேற்ப நாளை நாள் அவுள் கொடுத்து பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. நீங்கள் அவுள் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவள் கொடுக்குறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த விஷயத்தை அவங்களும் பண்ணி பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.